ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 நம் 4வது வசனத்தை வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உமக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். கர்த்தர் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆபிரகாமின் வாழ்க்கை குறித்து சில காரியங்களை, சில 3 விஷயங்களை, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆபிரகாமினுடைய என்னென்ன காரியங்களை செய்தான், அவனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்று நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஆபிரகாமின் வாழ்க்கை குறித்து 3 காரியங்கள், அவனுடைய எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவன், எப்படி ஆண்டவர் கிட்ட இருந்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். வசனம் சொல்லுது, ஆண்டவர் அவனை அழைத்த போது அவன் தன் ஜாதியை விட்டு, ஜனத்தை விட்டு, தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு பிரிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவன் அதை பின்பற்றி நடந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆனா அதே ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தந்தார். ஆனால் அதே புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா கலாத்தியரின் புஸ்தகம் 3:14 சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு அது வருகிறது என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நான் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவை நம்பும் போது, அவரை இயேசுக்குள்ள இருந்து ஆபிரகாம் கொடுத்த எல்லா ஆசீர்வாதமும் யாருக்கு தான் கிடைக்குதுங்க? நம்மளுக்கு தான் கிடைக்குது. ஹல்லேலூயா. அப்பனா ஆபிரகாம் எப்படி நடந்தானோ அப்படியே நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்கும்போது, ஆபிரகாம் என்ன செய்தானோ அதே காரியங்களை நம்மளும் செய்யும் போது ஆபிரகாம் அனுபவித்த ஆசீர்வாதத்தை நம்மளும் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு விஷயம், ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் என்ற புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. யோவான் 8:39. அதற்கு அவர்கள் ஆபிரகாமை எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா? நல்ல கவனிங்க. if you are a child of Abraham, நீ ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள், நீங்கள் ஆபிரகாமுடைய கிரியைகளை செய்வீர்கள். ஹல்லேலூயா. அதே போல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஆபிரகாமினுடைய கிரியைகளை நாமும் செய்யணும். ஹல்லேலூயா. Do what Abraham did. அதான் வசனம் சொல்றது. நீங்க என்ன ஆபிரகாம் செய்தானோ அதை நீங்க செய்யணும். ஹல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. அது அந்த வசனத்தை வாசிங்க. எரேமியா 6:16 வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் பூர்வ பாதைகளை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். போதும். பூர்வமான வழிகளை, அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய தகப்பனார் நடந்த வழிகளை கேட்டு விசாரித்து அதன் வழிகளை நம்ம நடக்கும் போது நம்ம தகப்பனார்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அனுபவித்தார்களோ அந்த ஆசீர்வாதங்களை, அந்த நன்மைகளையும் ஆண்டவர் கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்கு. ஹல்லேலூயா. அப்பனா ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தினுடைய சுகந்திரவாளி யாரு? நாம தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆபிரகாமின் வாழ்க்கை சில விஷயங்களை குறித்து பேசி இந்த காலையில உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது அவர் ஒரு விக்கிர ஆராதனைக்காரர். அவன் வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனை இருந்தது. முதலே அவன் ஒரு சொல்யூஷனுக்காக தேடி ஓடிக்கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க.
தற்போதைய நிலைமை பத்தியோ ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசும்போது தற்போதைய நிலைமை பத்தியோ இல்ல அவன் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை பத்தியோ பேசவில்லை. ஆனா ஆண்டவர் அவன் மேல் இருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எப்பவுமே உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துட்டு தன்னுடைய தரிசனத்தை வெளிப்படுத்த மாட்டார். இல்ல, ஆண்டவர் எப்படின்னா தன்னுடைய தரிசனத்தை வெளிப்படுத்தி அந்த தரிசனத்துக்குள்ள உங்க பிரச்சனைகளோட தீர்வு வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அப்பனா நாம் எப்போ தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறோமோ, நாம் எப்போ தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறோமோ, அந்த திட்டத்துக்குள்ள தேவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொல்ற, ஆண்டவரே முதல்ல எனக்கு என்ன இல்ல, குழந்தை இல்ல, ஃபர்ஸ்ட் எனக்கு பிரச்சனையை முடிச்சு வைங்க, அதுக்கப்புறம் உங்க திட்டத்தை என்ன செய்யறேன் நான் நிறைவேற்றேன். நிறைய பேர் இப்படிதான் செய்யறாங்க. ஆண்டவரே ஃபர்ஸ்ட் என் பிரச்சனையை முடிச்சு வைங்க, அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, அந்த ஆண்டவர் கொடுக்கிற அந்த தரிசனத்துக்குள்ள, ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்துக்குள்ள உங்களுடைய ஆசீர்வாதம் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே குறித்து ஆண்டவர் சொல்றார். மோசே ஆண்டவர் அழைக்கும் போது அநேக காரியங்களை சொல்றார். மோசே நான் உன்னை கொண்டு பெரிய அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கி கொண்டு வருவேன். அப்ப மோசே நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ற ஆண்டவர் கூட, ஆண்டவரே வேற யாரும் மனுஷன் என்ன செய்யுங்க, அனுப்பி விடுங்க. அதோட மெயின் ஆர்குமெண்ட் என்னன்னா, ஆண்டவரே நான் திக்கு மந்த நாவு எனக்கு. நல்லா கவனிங்க, எவ்வளவு ஆர்குமெண்ட் பேசும்போது கடைசி ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய நாவா யாருப்பா, ஆரோனா. ஆனா மோசே தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து ஆர்குமெண்ட் பண்ணாம இருந்திருந்தா, நான் என்ன நம்புறேன்னா அந்த திட்டத்துக்குள்ள அவன் நாவு ஆண்டவர் சுகமாக்கி இருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த மந்த நாவை ஆண்டவர் மாற்றி இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய திட்டத்துக்குள்ள நம்ம நடக்கும்போது அந்த திட்டத்துல, அந்த தரிசனத்துல, அந்த ஊழியத்துல ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க கேள்விக்கு பதில் ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைக்கு பதில் ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள மறைந்திருக்கிறது. அப்ப நம்ம எப்ப ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறோமோ அந்த ஆசீர்வாதங்களையும் அந்த நன்மைகளையும் நம்ம பிரச்சனைக்கு ஒரு பதிலும் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து 3 காரியங்கள் இந்த காலைவெளியில உங்களுக்கு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். வசனம் சொல்வது, பூர்வமான அந்த பாதையை கேட்டு அறிந்து அதன்படி நடக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுங்க. அப்ப நம்முடைய தகப்பனார் வாழ்ந்த வாழ்க்கையை சில ஸ்டடியில அதை படித்து பார்த்தால் அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று தெரிந்து கொண்டால் அதேபடி நம்மளும் வாழ்ந்தால் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில. ஆபிரகாமுடைய முதல் காரியம் அவன் என்ன செய்தான் என்றால், ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்த போது முதல் காரியம் அவன் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா, அங்க தேவனுக்காக பலிபீடத்தை கட்டுகிறான். ஆதியாகமம் 13:18 தேவனுக்காக பலிபீடத்தை கட்டுகிறான். ஆதியாகமம் 22:9வது வசனம் வீட்டுல போய் படித்து பாருங்க, அவன் தேவனுக்காக பலிபீடத்தை கட்டுகிறான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, எங்கெங்கெல்லாம் வசனத்தை நல்லா வாசித்து பார்த்தா அவங்க சொல்கிறது அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறது. என்ன வார்த்தைனா, எங்கெங்கெல்லாம் போய் அவன் கூடாரம் அமைக்கிறானோ அங்கெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். ஹல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் போய் ஒரு கூடாரத்தை டென்ட் போடுறானா அந்த டென்ட்டுக்கு பக்கத்துல என்ன செய்வான், ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். ஹல்லேலூயா. அப்புறம் அப்பனா ஆபிரகாமுடைய வெற்றிக்கு காரணம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம், ஆபிரகாமுடைய உயர்வுக்கு காரணம் அவன் கட்டின பலிபீடம். ஹல்லேலூயா. நம்மை பரலோகத்துக்கு, நம்மை தேவனுடைய சிங்காசனத்துக்கு இணைக்கிற ஒரு பாலம் என்னன்னா தேவனுடைய பலிபீடம். ஹல்லேலூயா. எங்க தேவனுடைய பலிபீடம் இருக்கோ அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. எங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கோ அங்க வானம் திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. வசனத்தை நல்ல ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்து நல்ல ஸ்டடி பண்ணி பாத்தீங்கன்னா, அவன் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது, ஒவ்வொரு ஏரியாவுக்கு மாறி போகும்போது, ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகும்போது அவன் எங்கெல்லாம் அவன் கூடாரம் கட்டுகிறானோ அங்கெல்லாம் ஒரு தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். ஹல்லேலூயா.
நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. எங்க உங்க பலிபீடம் இருக்கோ அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். எங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கோ அங்க வானம் திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க 8ஆம் வசனம், ஆதியாகமம் 18:8 வாசிங்க. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆய் தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினான். நல்ல கவனிங்க, அவன் பெத்தேல்ல ஒரு தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை என்ன செய்யறான்? கட்டுகிறான். நான் சொன்ன நல்ல கவனிங்க, எங்க தேவனுடைய பலிபீடம் இருக்கோ அங்க தேவனுடைய என்ன இருக்கும்? பிரசன்னம் இருக்கும். எங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கோ அங்க வானம் என்ன செய்யும்? திறக்கப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. எங்க ஆபிரகாம் கட்டின பலிபீடம் பெத்தேல். ஹல்லேலூயா. அந்த பெத்தேல்ல ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டும்போது அங்க ஒரு வானம் திறக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அதே இடத்துக்கு அவனுடைய பேரை யாக்கோபு வரும்போது வசனம் சொல்றது, யாக்கோபு தன் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு துரத்தப்பட்டு அவன் அந்த ராத்திரியில லூசன் என்ற ஊருக்கு வந்தான். அந்த லூசன் என்ற ஊர்ல அவன் நைட் தூங்குறதுக்கு ஒரு கல்லை எடுத்து மேல படுத்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு தரிசனம் காண்கிறான். ஹல்லேலூயா. அங்க ஒரு தரிசனத்துல என்ன காண்கிறான்? ஒரு படி வைக்கப்பட்டிருக்கு. அங்க தேவதூதர்கள் மேல இறங்குறதும் கீழே மேல போறதுமான தரிசனத்தை கண்டபோது அவன் அந்த கல்லை எடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல அந்த பேர் என்ன வைக்கிறாங்க? லூசர், பெத்தேலா வைக்கிறான். ஹல்லேலூயா. எங்க ஆபிரகாம் பலிபீடம் கட்டினானோ அங்க யாக்கோபு வரும்போது அவனுக்கு அறியாமலே அவன் அந்த ஓபன் எவனும் கீழே படுத்திருந்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எங்க பலிபீடம் இருக்கும் அங்க என்ன இருக்குங்க? எங்க தேவ பிரசன்னம் இருக்கும் அங்க வானம் திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கட்டின பலிபீடம் அந்த இடத்துல ஒரு ஓபன், அந்த இடத்துல வானத்தை பலிபீடம் அந்த வானத்தை திறந்தது. ஹல்லேலூயா. அந்த வானத்தை திறந்தது கீழே அந்த யாக்கோபு வந்து படுத்தனால அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் யார் அனுபவித்தா? யாக்கோபு அனுபவித்தா. ஹல்லேலூயா. அதே போல யாக்கோபு எங்கெங்கெல்லாம் போய் கூடாரம் நாட்டுகிறானோ அங்கெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். யாக்கோபுடைய பிள்ளைகள் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பலவீனப்பட்டு ஆபிரகாமுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் அவங்களுடைய அதை பார்த்து அவங்க பயப்படவில்லை, கலங்கவில்லை. ஏன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யாருக்கு தான் வருதுங்க? அவங்க பிள்ளைகளுக்கு, சந்ததிக்கு வரும். அதே போல ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்க ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி வருது, பெரிய என்ன சொல்லுவாங்க, பஞ்சம் வருது. அந்த நாட்டுல பெரிய பஞ்சம் வருது. அந்த ஈசாக் இருந்த நாடு பேரு கரார். என்ன ஒரு பேருங்க? கரார். அந்த கரார்ல என்ன வருதுங்க? பஞ்சம் வருது. ஹல்லேலூயா. அந்த பஞ்சத்துல ஈசாக் என்ன செய்கிறான்? அங்க விதைக்கிறான். ஒரு 100 மடங்கு என்ன செய்கிறான்? அறுவடை பண்ணுகிறான். ஆனா அதுக்கு முன்பாக ஈசாக்குடைய நோக்கம் என்னன்னா, இது பஞ்சம் இருக்கிறதுனால நான் இந்த ஊரை விட்டு என்ன செய்யணும்? போயிடணும் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஈசாக் கூட பேசி, நீ என்ன செய்ய, எங்க போகலாம், நீ இந்த கரார் பட்டணத்துல என்ன செய்ய, தங்கிருன்னு சொன்னான். ஏன்னா ஆபிரகாம் என்ன செய்தான்னா, ஈசாக்கு வரக்கு முன்பாக அந்த கரார்ல ஒரு பலிபீடத்தை கட்டியிருந்தாங்க. ஹல்லேலூயா. அதை நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்துல அங்க ஆபிரகாம் கராருக்கு வரான். ஹல்லேலூயா. நான் நல்ல கவனிங்க, நான் சொன்னது எங்கெங்க எல்லாம் போய் அவன் கூடாரம் நட்டுகிறானோ அங்கெல்லாம் என்ன செய்கிறான்? ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். எங்கெல்லாம் பலிபீடம் இருக்கோ அங்க தேவ பிரசன்னம் இருக்கு. எங்கெல்லாம் பலிபீடம் இருக்கோ அங்க வானம் திறக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாம் பலிபீடம் கெரார்ல நட்டின போது அவன் தேவனுக்காக பலிபீடத்தை கட்டினான். அதே கெரார்ல பஞ்சம் வந்தது அவன் பையன் இருக்க நாட்கள்ல. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இந்த இடத்தை விட்டு என்ன செய்யறாரு? போயிடாத, because here there is an open heaven. அங்க வானம் திறக்கப்பட்டு இருக்கு. ஹல்லேலூயா. இங்க தேவ பிரசன்னம் அங்க என்ன செய்யிருக்கோம்? வானம் திறக்கப்பட்டு. ஹல்லேலூயா. அதே கெரார்ல ஈசாக்கு விதை விதைத்தான். அதே கெரார்ல எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருந்ததனால
ஆபிரகாமினுடைய பலிபீடம் இருந்ததுனால, அங்க ஒரு பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கிறதுனால அவன் 100 மடங்கு அறுவடை செய்தான். ஹல்லேலூயா. அதுக்கு எங்க பலிபீடம் இருக்கோ அங்க வெளிப்பாடுகள் இருக்கும். எங்க பலிபீடம் இருக்கோ அங்க என்ன இருக்கும்? வெளிப்பாடுகள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை வாசி பார்த்தீங்கன்னா, அவனுடைய தம்பியோட பையன் லோத் ஆபிரகாம் விட்டு பிரிந்து போகும்போது அவன் சோதம் குமாருக்கு செய்யறான். போயிட்டு சோதம் குமாரால போகும்போது வசனத்தை நீ வாசி பார்த்தீங்கன்னா, அது 4 ராஜாக்கள் என்ன செய்யறாங்க? ஒன்னா சேர்ந்து 5 ராஜ்யங்களை பிடிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. 4 ராஜாக்கள் உடைய படை ஒன்னா சேர்ந்து 5 ராஜாக்களை முறியடிக்கிறாங்க. எப்போ ஆபிரகாமுக்கு தெரிய வந்ததோ, அவனுடைய நெஃப்யூவான லோத் பிடிக்கப்பட்டு போயிருக்கான் அப்படின்னு தெரிய வந்ததோ, 4 ராஜாக்களுடைய படையை எத்தனை பேரை வைத்து முறியடித்தான்? 318 பேரை வைத்து முறியடித்தான். ஹல்லேலூயா. 4 ராஜாக்களுடைய படையை வெறும் 318 பேரை வைத்து முறியடிக்க முடியும்னா, அது நீங்க எவ்வளவு பெரிய திட்டம் போட்டாலும் முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் சத்ருவானவன், அவன்கிட்ட படை இருக்கு, அவனுக்குள்ள யுக்திகள் இருக்கு, அவன்கிட்ட நிறைய திட்டங்கள் இருக்கு. எப்போ எந்த நேரத்திலும் யாராச்சும் தாக்குனாலும் அதை மேற்கொள்ள அவன்கிட்ட நிறைய எந்திரங்கள் இருக்கு. ஆனா அந்த மத்தியிலும் ஒரு மனுஷன் 318 பேரை வைத்து ஒரு 4 ராஜாக்களுடைய படையை மேற்கொள்ள முடியும்னா, அது வெறும் பலிபீடத்தினால முடியும். ஏன்னா பலிபீடம் வெளிப்பாடுகள் இருக்கு. பலிபீடம் யுத்தத்தை ஜெயிக்கிற ஞானத்தை தரும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை விட இந்த உலகத்தை விட பெரிய ஞானம் பரலோக ஞானம். ஹல்லேலூயா. அப்ப எப்போ பலிபீடம் கட்டப்படுதோ, எப்போ நீங்க பரலோகத்துக்குள்ள இணைக்கப்படுகிறீர்களோ, பரலோகத்துடைய ஞானம் உங்களுக்கு சேரும். பரலோகத்தினுடைய வெளிப்பாடு உங்ககிட்ட சேரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப நான் என்ன சொன்னேன்? ஆபிரகாம் உடைய முதலாவது குணம் என்னன்னா, அவன் எங்கெங்கெல்லாம் டென்ட் போடுறானோ அங்கெங்கெல்லாம் ஒரு தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை. அது எதை குறிக்கிறதுனா, அது அவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குது. அது எதை குறிக்குதுன்னா, அவன் தன்னை சார்ந்தில்ல, தன்னுடைய பலனை சார்ந்தில்ல. ஒரு மனுஷன் எப்போ பலிபீடம் கட்டுறானா, அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, என்னால முடியாதுப்பா, என் பலத்தினாலோ என் ஞானத்தினாலோ என் சக்தியாலோ என்னுடைய திறமையினால முடியாது. நான் பலிபீடத்தை ஏன் கட்டுறேன்னா, so I can access to the heavenly realms. நான் தேவனுடைய அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள, நான் தேவனுடைய அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள, அந்த தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளதான் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை மேற்கொள்ள அந்த பலன் எனக்கு தேவைன்னு சொல்லி யாரு தன்னுடைய வீக்னஸை அறிந்து செயல்படுகிறானோ அவன் மாத்திரம் தேவனுக்காக பலிபீடத்தை கட்ட முடியும். எங்க தேவனுடைய பலிபீடம் இருக்கும், அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். ஹல்லேலூயா. எங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கும், நல்லா கவனிங்க, அங்க வானம் திறக்கப்பட்டிருக்கும். முதலாவது முறை உடன்படிக்கை பெட்டி எடுத்து எப்போ அந்த சொல்லுவாங்க ஆசாரியர்கள், அந்த ஆசாரியர்கள் எப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து அந்த யோர்தான்களை கால் வைத்தார்களோ அந்த இடத்துல தேவ பிரசன்னம் வெளிப்பட்டது. அந்த இடத்துல தேவனுடைய வானம் திறக்கப்பட்டிருந்தது. நல்லா கவனிங்க, எந்த நேரத்துல தேவனுடைய பிரசன்னத்தை எடுத்து அந்த உடன்படிக்கை பெட்டி, அதை பலிபீடத்தை குறிக்கிறது, அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து அந்த யோர்தான்ல கால் வைத்தார்களோ அங்க ஒரு தேவன், அங்க வானம் திறக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், எங்கெங்க பலிபீடம் இருக்கோ அங்க என்ன செய்கிறது? வானம் திறக்கப்பட்டிருக்கு. இப்போ அதே இடத்துக்கு யார் வரானா? எலியா. எதுக்கு வரான்? பரலோகத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட பட. ஏன்னா எலியாக்கு தெரியும், அந்த யோர்தானுக்கு அப்புறம் தான் என்ன இருக்கு?
வானம் திறக்கப்பட்டிருக்கு. ஹalleluya. அவன் எந்த இடத்தையும் எந்த இடத்தை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அவன் சூஸ் பண்ண இடம் என்னன்னா, எங்க வானம் திறக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்தை என்ன பண்ணா சூஸ் பண்ணா. ஹalleluya. அதே இடத்துக்கு எலியாவோட சீஷன் எலிஷா, அவன் எலிஷா கிட்ட நாமான் குஷ்டரோகர் வரும்போது அவன் சொன்னான், அவன் என்ன சொன்னானா, எலிசா என்ன சொன்னாங்க, போய் யோர்தான்ல என்ன செய்ய, அங்க போய் என்ன செய்ய, மூழ்கு. ஹalleluya. ஏன்னா எலிசாவுக்கும் தெரியும் அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு, வானம் திறக்கப்பட்டிருக்கு. ஹalleluya. அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. ஹalleluya. அங்க தேவனுடைய பலிபீடம் ஒரு நாளுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருந்தது. ஹalleluya. அதே புதிய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது காரியம், யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஆண்டவர் அனுப்பின இடம் என்ன இடம்னா யோர்தான். ஹalleluya. அந்த யோர்தான்ல ஆண்டவர் இயேசுவானவர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த யோர்தானுக்கு மேல மீண்டும் வானம் திறக்கப்பட்டது. ஹalleluya. அப்ப எங்கெங்க பலிபீடம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு டிவைன் ஆக்சஸ் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பரலோகத்து கூட இணைக்கிற ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஹalleluya. இந்த உலகத்துல எவ்வளவு யோசனைகள் இருந்தாலும், எவ்வளவு விஸ்டம் இருந்தாலும், ஆனா அந்த பரலோகத்துல கிடைக்கிற விஸ்டம் விசேஷமான விஸ்டம். ஹalleluya. இந்த உலகத்தை ஜெயிக்க, இந்த உலகத்தை மேற்கொள்ள, உங்க வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, உங்க பிசினஸ்ல ஒரு மேற்கொள்ள, உங்க பிசினஸ்ல ஆசீர்வாதத்தை பார்க்க ஏதாச்சும் வேணும்னா ஓபன் ஹெவன் கீழே நீங்க இருக்கணும். ஹalleluya. அதுக்கு என்ன தேவைன்னா சொல்லுங்க, என்ன தேவைங்க? சொல்லுங்க, என்ன தேவைங்க? ஹalleluya. பலிபீடம். ஆபிரகாமுடைய முதலாவது காரியம், எனக்கு பிடிச்ச வார்த்தை இதுதான், அவன் எங்கெங்கெல்லாம் கூடாராம இருக்கானோ அங்கெல்லாம் தேவனுக்காக பலிபீடம் கட்டினான். ஹalleluya. இரண்டாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, இரண்டாவது அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று அவனுக்கு பெயர் சூட்டப்பட்டது. ஹalleluya. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வாசிப்போம். 15 அது 6வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹalleluya. ஹalleluya. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஹalleluya. இரண்டாவது காரியம், அவன் ஆபிரகாமின் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் விசுவாசத்தின் வழி நடந்தான். ஹalleluya. உன் ஜனத்தை விட்டு போன்னு சொல்லும்போது அவன் விசுவாசத்தை வைத்து அவன் கிளம்பி வந்தான். அவன் தகப்பனார் வீட்டை விட்டு போன்னு சொல்லும்போது அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம், தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை வைத்து அவன் கிளம்பி வந்தான். ஹalleluya. விசுவாசத்தில் ஆபிரகாம் தடுமாறவில்லை. அநேக காரியங்கள் ஆபிரகாமும் ஒரே அடியா விசுவாசத்தின் தகப்பன் என்று அவனுக்கு பேர் வராது. நல்லா கவனிங்க. அவனும் அவன் வாழ்க்கையில நிறைய நேரங்களில் விசுவாசத்தில் தடுமாறினது உண்டு. ஹalleluya. அநேக விஷயங்களில் ஆபிரகாம் விசுவாசத்தில் தடுமாறினது உண்டு. ஆபிரகாம், ஆண்டவர் சொன்னார், உன்னை கொண்டுதான் பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் இருக்கான், அவனை என்ன செய்யுங்க, என் சொத்தெல்லாம் யாருக்கு சேரட்டும், என் வேலைக்காரனுக்கு சேரட்டும் சொல்ற. அப்போ மீண்டும் என்ன செய்யறான், மனைவி மூலமா ஒரு சோதனை வருது. என்ன சோதனை? எனக்கு கீழே இருக்கிற வேலைக்காரி மூலமா என்ன செய்ய, எனக்காக ஒரு சந்ததியை உருவாக்கும் சொல்றான். அப்போ ஆபிரகாம் சொல்லல, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரு, ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லியிருக்காரு. அவன் தன் மனைவியோட ஆர்கியூ பண்ணல. ஹalleluya. ஆனா அந்த விசுவாச வாழ்க்கையில நடக்க ஆண்டவர் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். ஹalleluya. அப்போ விசுவாசம் நமக்கு தேவை. நம்ம வாழ்க்கையில விசுவாசம் தேவை. ஹalleluya.
ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அங்க ஆபிரகாம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 4:18. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் அவன் அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் என்று. அப்படின்னா he became more and more. ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வரும்போது அவனை அதை வார்த்தையை நம்பி 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 விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஹல்லேலூயா. அப்பனா நம்ம வாழ்க்கையில நாமளும் விசுவாசத்தில் வல்லவன் ஆக முடியும். ஹல்லேலூயா. எப்ப ஆக முடியும்னா, முதலாவது தேவனுடைய வார்த்தை மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வி. தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்பும்போது, தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து நடக்கும் போது ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காணலாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற முதலாவது காரியம் என்னன்னு செய்யணும்னா, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மேல அதிகமாய் விசுவாசம் வைக்கணும். அது எப்ப வைக்க முடியும்னா, தேவனுடைய வார்த்தை உங்க கையில் இருக்கும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆதியில் வார்த்தை தேவனா இருந்தது, அது தேவனுடைய இருந்தது, அது தேவனா இருந்தது. 4வது வசனம் சொல்லுது, வார்த்தையில ஜீவன் உண்டு, இந்த ஜீவன் மனிதன் வெளிச்சமாய் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையில ஜீவன் இருக்கு, அந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யுது? வெளிச்சமா இருக்கு. அதே 14வது வசனம் சொல்லுது, வார்த்தை என்னவாய் மாறினது? மாம்சமாய் மாறினது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் மாம்சமாய் மாறணும்னா, அதை உங்க கண்ணால பார்க்கணும்னா, நீங்க என்ன செய்யணும்? தேவனை பற்றி ஒரு விசுவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை தன் மகனை, ஒரே பேரான மகனை, அதிகமாய் நேசிக்கிற மகனை பலி செலுத்த அழைக்கும் போது அந்த மெயின் காரியம் என்னன்னா, அவங்க எத்தனை நாள் டிராவல் பண்றாங்க சொல்லுங்க? அந்த மலைக்கு போக சொல்லுங்க 3 நாள் டிராவல் பண்றாங்க. அவ்வளவு தூரத்துல ஆண்டவர் ஏன் அழைத்து போறாருன்னா, ஏன்னா பையன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? பாசமான பையன் கேட்கிறான், நேசிக்கிற பையன் கேட்கிறான். அப்பா எல்லாமே இருக்கு, பலி செலுத்திருக்கு, எல்லாம் இருக்கு, வரகு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆடை எங்கப்பா கேட்கிறான். வசனம் சொல்லும், மிகவும் அதிகமாய் நேசித்த பையன். ஆனா ஆபிரகாமின் வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, ஆண்டவர் he will arrange himself. Hallelujah. ஆண்டவர் அவருக்காக அந்த பலியை அவரே ஆயத்தப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. அதுதான் விசுவாச வார்த்தைகள். உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது இந்த மாதிரி விசுவாச வார்த்தைகள் தான் ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துகிறது கூடாத காரியம். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியிலும் சோதனைகள் மத்தியிலும் நீங்க விசுவாச வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணணும்? ரிலீஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை பார்த்து பேசணும். ஆண்டவர் சொல்ற மலையை பார்த்து பேசு, அது பெயர்ந்து சமூகத்துல போய் விழுகும் சொல்லி நீ பேசும்போது, விசுவாசத்தின் அறிக்கை விடும்போது, அதை வார்த்தை கேட்டு அதன்படியே விசுவாசத்தின்படியே அது நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம போயிட்டு என்ன செய்வோம்? திரும்பி வரும். நான் போயிட்டு என்ன செய்வோம்? திரும்பி வரும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுவது 12 வருஷமாய் ஒரு பெரும்பாலான ஸ்திரீ, அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவ வீட்டில இருக்கும் போதே என்ன சொல்றானா,
நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா நான் சுகமாகிறேன். வீட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது சொல்றா, என்ன சொல்றா? நான் இயேசுவை வஸ்திரத்தை தொட்டா சுகமாகிறேன், நான் இயேசுவை வஸ்திரத்தை தொட்டா சுகமாகிறேன். ஹல்லேலூயா. அப்பனா ஒரு மனுஷன் அந்த வார்த்தை மனசுல சொல்லல, வாயினால் அறிக்கை சொன்னான் என்று வசனம் சொல்கிறது. என்ன சொன்னா? மனசுல சொல்ல. நிறைய பேர் என்ன செய்யறாங்க? மனசுலயே வச்சுக்கிறாங்க வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் செய்வார் என்று மனசுல ஆண்டவர் வசனம் சொல்லுது. அந்த பெரும்பாலுள்ள ஸ்ரீ வாயினால் சொன்னாலும் நான் இயேசுவை வஸ்திரத்தை தொட்டாலும் சொல்லுவாங்க. அதே போல அவன் வஸ்திரத்தை தொடும்போது தேவனுடைய வல்லமை புறப்பட்டு போய் அவளை சுகமாக்கினது. ஹல்லேலூயா. அப்பனா உங்க விசுவாசம் மனசுல இருக்குன்னா, எப்போ அந்த வாயில ஒரு வார்த்தை போய் படிச்சேன், what your mouth cannot say your hand cannot handle. அப்படின்னா உங்க வாயில என்ன வார்த்தை வரலையோ அந்த காரியம் உங்க கரத்தினால் அதை உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பனா அந்த வார்த்தை வரும்போது ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லமையும் உங்க கரத்துல தருவார். ஹல்லேலூயா. விசுவாசத்துல நடந்தா எபிரேயர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் சொல்கிறது. எப்படிப்பட்ட விசுவாசம்னா, Hebrew 11:17 வசனம் சொல்கிறது. பாருங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்டபோது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் எழுப்ப தேவன் வல்லவராய். அவனுடைய விசுவாசம் என்னன்னா, என் பையனை நான் பலிபீடத்தில் வைத்து அவனை செலுத்தினாலும் அவருடைய விசுவாசம் என் ஆண்டவர் அந்த மரித்து போன சடலத்தையும் மீண்டும் என்ன செய்ய முடியும்? உயிரோடு எழுப்ப முடியும். அப்படிப்பட்ட விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. எப்படிப்பட்ட விசுவாசம்? என் பையனை நான் தகன பலியாக செலுத்தி அவனுடைய எலும்புகள் மரித்து போனார். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா, மரித்த சடலத்தை மீண்டும் உயிரோடு எழுப்ப வல்லார். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்க முடியும். ஒண்ணுமே இல்லாதனாலும் என் ஆண்டவர்னால முடியும் சொல்லி ஒருத்தர் நம்புகிறான். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற விசுவாசம் இல்லாமல் தேவனை, அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம், அது ஆண்டவருக்கு உகந்தமான காரியம். என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. என் திட்டங்கள் நிறைவேறும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நான் அனுபவிப்பேன். இப்படிப்பட்ட நான் வீடு வாங்குவேன், இப்படிப்பட்ட நான் கார் ஓட்டுவேன், இப்படிப்பட்ட பிசினஸ் பண்ணுவேன், இவ்வளவு இன்கம் இருக்கும் என்று ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறானோ, நம்புகிறானோ, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நீ கடன் வாங்க மாட்டாய், நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற வார்த்தை விசுவாசிக்கிறானோ, நம்புகிறானோ, இப்போ சூழ்நிலை இருக்கான், ஆனா வார்த்தையை நம்பி செயல்பட ஆரம்பிக்கிறானோ, அவன் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆபிரகாமுடைய மிகப்பெரிய குணாதிசயங்கள் ஒன்று, எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1-6 வசனங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் மகளின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிராக நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் கண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம்.
இதற்காகவே அடியேன் இடமறைக்க வந்தீர்கள் என்றான். ஆமென் ஆமென் அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மூணாவது காரியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் கனப்படுத்துகிற மனுஷனா இருந்தான். அல்லேலூயா. நாம் வசனம் சொல்றது, ஒருத்தன் தேவனை கனப்படுத்தும் போது, பிதாவை கனப்படுத்தும் போது ஆண்டவர் அவனை கனப்படுத்துவார். அது மாத்திரம் இல்ல, ஆபிரகாம் மனுஷர்களை கனப்படுத்துற மனுஷனா இருந்தான். அல்லேலூயா. அந்த மூணு மனுஷர்கள் தெரிஞ்சோன்ன என்ன செய்யறான்? உடனே என்ன செய்யறான்? அவன் ஓடி அவன் என்ன செய்யறான்? அவனுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றான். அவன் வேலைக்காரனை பார்த்து அவன் போய் மந்திர போய் அவனே ஆபிரகாமே என்ன செய்யறான்? கொளுத்த ஆடை எடுத்து என்ன செய்யறான்? வேலைக்காரனை கொடுத்து இதை வெட்டி என்ன செய் சமையல் சொல்றான். இன்னொன்னு என்ன செய்யறான்? நல்லா கவனிங்க. உடனே வீட்டுக்குள்ள போய் தன் மனைவியார சாரா என்ன சொல்றான்? 3 படி எடுத்து என்ன செய்ய மாவு எடுத்து நல்லா கவனிங்க. அங்க வந்து சாரா வந்து முறுமுறுக்க வருது ஆபிரகாம் பார்த்து. சாரா வந்து அங்க நோன்னு சொல்லுது. அப்பனா நிறைய குடும்பங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்க. நிறைய குடும்பங்கள்ல கணவன் மனைவி கனப்படுத்துறது இல்லை, மனைவி கணவனை கனப்படுத்துறது. சாரா சொல்லிருக்கலாம், இது வந்து குடும்பத்துல உலகத்துல நடக்கிற சொல்ல கண்டவனே பண்ணுவா, நான் தான் சமைச்சு போடணுமான்னு என்ன செஞ்சிருக்கலாம்? கேட்டிருக்கலாம். வாரத்துக்கு யாராச்சும் கூட்டிட்டு வருவா, யாருக்கு வேற வேலை இல்லையா, நான் தான் சமைச்சு போடணுமான்னு சாரா கேட்டிருக்கலாம். ஆனா ஆபிரகாம் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறார் சாரா. உடனே கனப்படுத்துறார். அல்லேலூயா. கனப்படுத்தி அங்க செய்யும் போது அங்க ஒரு அற்புதம் நடக்குது. நல்லா கவனிங்க. இவங்க 3 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்த போது அங்க ஒரு அற்புதம் நடக்குது. 15வது வசனத்தை வாசிங்க. சாரா பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதே மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்ப காலத்தின் திட்டத்தில் இடத்திற்கு திரும்பி வருவேன், அப்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாரா பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர் இல்லை, நீ நகைத்தாயா என்றார். நல்ல கவனிங்க. ஒரு மனுஷனை கனப்படுத்தும் போது அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை ரிலீஸ் ஆகுப்பாங்க, ஒரு பிளஸிங் ரிலீஸ் ஆகுப்பாங்க. அது அவன் வாழ்க்கையை மாற்றி. அல்லேலூயா. அங்க ஆபிரகாம் அந்த 3 மனுஷர்களை கனப்படுத்தின போது அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது. என்ன? அடுத்த வருஷம் இந்நேரம் உனக்கு என்ன குழந்தை இருக்கும்? குழந்தை இருக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சாரா விசுவாசிக்காம என்ன செய்கிறார்? நகைக்கிறார். சில நேரம் ஆண்டவர் சொல்ற வார்த்தை நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவரே, இதெல்லாம் என் வாழ்க்கையில செய்வீரா? இதெல்லாம் முடியுமா? சில டைம் சிரிக்கிற மாதிரியும் தோணும். ஆனா ஆண்டவர் அங்க என்ன செய்தான்னு சொன்னா, அங்க சாரா சிரித்தா. ஆனா ஆண்டவர் அவன் வாழ்க்கையில அற்புதம் செய்து அவனுக்கு ஒரு பையனை கொடுத்து ஈசாக்கு என்று பேர் வைத்தாங்க. அல்லேலூயா. ஈசாக்கு அர்த்தம் என்னன்னா லாஃப்டர்னு அர்த்தம், சிரிப்புன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதை பார்த்து இது முடியாது என்று சிரிக்கிறோமோ அதே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை கொடுத்து வாழ்க்கையை தந்து நம்மை மகிழ செய்கிறது என்ன இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல இங்க ஒரு காரியத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணி காண்பிக்க. ஆபிரகாம் தன் மனைவி கிட்ட சொல்லும் போது அவனை கனப்படுத்தி என்ன செய்யறான்? ஆபிரகாம் சாரால் என்ன செய்யறான்? வேலை செய்யறான். ஆனா அந்த குடும்பத்துல ஒரு சமாதானத்தை பார்க்கலாம், அந்த குடும்பத்துல ஒரு அன்பை பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா அதே லோத்துடைய குடும்பத்தை பார்க்கும்போது வசனம் சொல்றது அவன் நீதிமான வசனம் சொல்லுது. வசனம் சொல்லுறது அவன் ஒரு நீதிமான். ஆனா அவன் லோத்துடைய வீட்டுக்கு 2 தேவதூதர்கள் வரும்போது வீட்டுல யார் சமையல் செஞ்சு கொடுத்தாங்க? யார் சமையல் செஞ்சு கொடுத்தா? மனைவி செஞ்சுச்சா? யார் செஞ்சாங்க? லோத் உட்கார்ந்து மாப்பிட்டு இருக்கான். நல்லா கவனிங்க டிஃபரன்ஸ். வெளியே வந்து நீங்க நீதிமானா இருக்கலாம், ஆனா உள்ள ஃபர்ஸ்ட் யாரா இருக்கணும்? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக, உங்க
மனைவிக்கு முன்பாக நீங்க நீதிமானா யார் தான் செஞ்சிருக்கணும்? சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கணும், மனைவி தான் செஞ்சு கொடுத்துருக்கணும். அங்க லோத்துக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த பெண் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? ஒன்னும் செய்யல. அப்பனா என்னன்னா, வெளியே எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, வெளியே எவ்வளவு கனம் இருந்தாலும் சரி, முதலாவது எதுலதான் உங்க வீட்டுல கனம் கிடைக்கணுங்க? உங்க பிள்ளைகள் கிட்ட இருந்து, உங்க மனைவி கிட்ட இருந்து. அப்பனா உங்களுடைய நடக்கை உங்க மனைவி குறித்து எவ்வளவு கன புரிந்ததியா இருக்கணும். அல்லேலூயா. நீ குடும்பத்துல ஏன் பிரச்சனைனா, நிறைய இடத்துல கணவன் மனைவியை விட்டு கொடுத்து பேசுறதுனால, இல்ல மனைவி தன் கணவனை விட்டு கொடுத்து பேசுறதுனால அங்க ஒரு கசப்புகள், ஒரு பிரச்சனைகள், ஒரு பிரிவினைகள் உருவானது. அல்லேலூயா. வீட்டுல யார் இருந்தாலும் சரி, யார் உங்களுக்கு விரோதமா பேசினாலும் சரி, குடும்பத்தார் விரோதமா பேசினாலும் சரி, நல்லா கவனிங்க, நீங்களும் உங்க மனைவியும் ஒரே சரீரம். அல்லேலூயா. யார் உங்க மனைவிக்கு விரோதமா பேசினாலும் சரி, உங்க மனைவி தப்பா இருந்தாலும் சரி, ஒரு புருஷனா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? உங்க மனைவி என்ன செய்யணும்? விட்டு கொடுக்க கூடாது. அதே போல ஒரு புருஷன் மேல தவறு இருந்தா மனைவி என்ன செய்யும்? தவறா இருந்தாலும் சரி, மனைவி என்ன செய்யக்கூடாது? ஜனங்களுக்கு முன்பாக, குடும்பத்துக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்க. ஏன்னா நீங்க 2 பேரும் என்ன செய்யணும்? ஒரே சரி. அல்லேலூயா. அங்கே லோத் ஏன் செய்யற? யார் தான் சமையல் செய்யறாங்க? லோத் தான் சமையல். வெளிய நீதிமான், ஆனா வீட்டுக்குள்ள அவனுக்கு பேர் இல்லை, அவனுக்கு கனம் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாம் குறித்து ஒரு சாட்சியை சொல்கிறார். அந்த வசனம் மற்றும் வாசிப்போம். ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சியை சொல்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 18-19 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும், நல்ல கவனிங்க, தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை கட்டளையிடுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. 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 தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் சந்ததிக்கும் தேவனுடைய வழிகளை கற்றுக் கொடுப்பான் என்று எனக்கு தெரியும் பான் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க மாத்திரம் இல்ல, பின்வரும் சந்ததி, உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில நடக்கணும்னு சொல்லி யார்தான் கற்றுக் கொடுக்கணுங்க? யார்தான் சொல்லி கொடுக்கணுங்க? இன்னைக்கு மனம் திரும்பாம இருக்கலாம், ஆனா நீங்க விதைக்க சொல்ல ஆண்டவர் ஒரு நாள் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. இருதயத்தை மாற்ற வல்லவர். அல்லேலூயா. 3வது காரியம் என்னன்னா, அவன் தேவனை கனப்படுத்தினான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, யாராவது ஒரு தேவ மனுஷன் இல்ல யாராவது ஒரு மனுஷன் உங்களை விட அதிகமான கிருபை யாராச்சும் வாழ்க்கையில இருக்குன்னு அவங்களுக்கு அறிஞ்சிருச்சுன்னா அந்த மனுஷனை கனப்படுத்தும். ஏன்னா அந்த மனுஷனை கனப்படுத்தும் போது அதே கிருபை உங்க வாழ்க்கையும் செயல்படும். இன்னைக்கு நல்லா கவனிங்க, இன்னைக்கு எனக்கு நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்க, இல்ல ஆராதனை பண்ண கூப்பிடுறாங்கன்னா அது எதுனால காரணம்னா, எங்க அப்பா ஒவ்வொரு தெய்வ மனுஷனையும் செய்யறாரு. கனப்படுத்துறதுனால எனக்கு ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. என்னைய ஜனங்கள் கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. அப்போ கனப்படுத்தும் போது தெய்வ மனுஷனுக்கு மாத்திரம் இல்ல, தேவனுடைய ஜனங்கள் உங்களை விட யாராச்சும் அதிகமான கிருபை இருக்குன்னு தெரிஞ்சு நான் அந்த மனுஷனை கனப்படுத்துறேன். அல்லேலூயா. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம், அந்த கிருபை உங்க வாழ்க்கையும் செயல்பட ஆரம்பிக்கும். கடைசியா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இங்க ஒரு வார்த்தை, ஆதியாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது,
அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தம் நல்லா கவனிங்க, இங்க யாக்கோபு என்ன சொல்றான்? எனக்கு பிரியமா இருக்கிற ருசியான என்ன செய்யும்? பதார்த்தங்களை சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். என்னிடத்தில் கொண்டு வா. ஆனா இங்கில வசனம் சொல்றது, அந்த எனக்கு பிடிச்ச டேஸ்டான சாப்பாடு என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் செஞ்சு எனக்கு எடுத்து வந்து என்னுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்து. Then I will release the blessing upon you. அப்பனா அதுக்கப்புறம் நான் உன் மேல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். ஹalleluya. நீங்க ஒரு மனுஷனை கனப்படுத்தி எப்போ அவனை திருப்திப்படுத்துறீங்களோ அவன் மனுஷன் அவன் ஃபுல் ஹார்ட்ல இருந்து ஒரு blessing ரிலீஸ் பண்ணுவாங்க. அது உங்க வாழ்க்கையில பழகும். அது தெய்வ மனுஷனுக்கு மாத்திரம் இல்ல, உங்களுடைய தகப்பனையும் உங்க தாயும் கனப்படுத்தும் போது அவங்க முழு ஆட்டோட ஒரு blessing ரிலீஸ் பண்ணுவாங்க பாருங்க. அது உங்க வாழ்க்கையில பழகும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப 3 காரியம் காலையில் பார்த்தோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் அவனை பலிபீடம். எங்க கூடாரம் ஆயிட்டானோ அங்க ஒரு பலிபீடம் கட்டு. எங்க பலிபீடம் இருந்ததோ அங்க தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. எங்க தேவனுடைய பிரசன்னம் இருந்ததோ அங்க வானம் திறக்கப்பட்டிருந்தது. யாரெல்லாம் அந்த பலிபீடத்துக்கு கீழே அந்த அந்த திறக்கப்பட்ட வானத்துக்கு கீழே இருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி 100 மடங்கு அறுவடைகளை செய்தாங்க. ஹalleluya. இரண்டாவது, ஆபிரகாமின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினான். ஆண்டவரை விசுவாசித்தார், அறிக்கை செய்தார். ஹalleluya. ஆண்டவரை நம்பினார். ஆண்டவர் அதை நீதி என்று அவன் கணக்கில் எழுதப்பட்டது. மூணாவது, ஆபிரகாமின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கனப்படுத்துகிற மனுஷனாக இருந்தார். ஹalleluya. வெளியில மட்டும் எனக்கு கனம் இல்லை, என் குடும்பத்திலேயே என் ஜனங்க, என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? ஆபிரகாமை கனப்படுத்தினாங்க. ஹalleluya. நம் லோத்த போல இருக்கக்கூடாது. யார போல இருக்குங்க? ஆபிரகாம். ஆண்டவரே சொல்றாரு, இவன் தன் வருகிற சந்ததிக்கும் என்ன செய்வான்? தேவனுடைய வழிகளை சொல்லிக் கொடுப்பான் என்று ஆண்டவர் சாட்சி. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். காலையில் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது 1000 மடங்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.